அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களே அவ ரொம்ப கலையா இருப்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை உங்க லைஃபை உண்மையாவே எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு? ஆனா ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நம்ம அசிங்கமா இருப்பா அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம நல்லா நம்ம மனசுக்கு பிடிச்சாதான் நம்ம லவ் பண்றோம். குட் கொஸ்டின். அவ கலையா இருப்பான்னு சொல்லிட்டேன். ஐயோ இன்னைய வரைக்கும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த குழந்தை அழகா இருக்குல்ல, இல்ல அந்த பொண்ணுட கலையா இருக்கா அப்படின்னுவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த வேர்ட் அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இது ஈவன் எங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவரே வந்து திட்டுவாரு, நீ வேஸ்டா, நீ இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருப்ப, நீ பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். இங்க இருக்கவங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமே, அவங்க சொல்லாம இருக்கட்டும். ரெண்டாவது வந்து அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணாதான் பிரச்சனை. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிட கூடாது. எல்லாருக்கும் தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாரும் இருக்குன்றது தெரியும். அதை எதுக்கு சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனை வருது. அவங்க எடுத்தோடனே வந்து பொண்ணு வந்து நீ லவ் பண்ணி இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே சந்தோஷமா போவார் 5 வருஷம் 10 வருஷம். அதுக்கப்புறம் தெரிஞ்சா கூட சும்மாதான் சொல்லுவாரு இவரை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல சொன்னீங்கன்னா உங்க மேல ரொம்ப காதல் இருக்கும். இவன் தான் எல்லாமே நமக்கு. அம்மா அப்பா விட்டு வந்திருப்பாங்க, சப்போர்ட் மாமியார் யாரும் தெரியாது, மாமனார் யாரும் தெரியாது, இவனை மட்டும் தான் தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இவனும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு என்ன யோசிக்கும், என் ஒய்ஃப் பண்றப்ப இப்ப யோசிக்கிறான். அவங்க சொல்லாம இருந்தா இன்னும் என் மேல பாசம் காமிச்சிருப்பாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இன்னும் எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு, உண்மையிலேயே அந்த பொண்ணு எப்படி சார் இருப்பாங்க? ஏன் சார் நக்கல்யா அவனுக்கு சார் கலையாதான் சார் இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பனா சொன்னா அவங்க டார்க் ஷேடு. ஆனா டார்க்கா இருக்கிறவங்க வந்து அழகா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வெறும் கல்யாணம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவ கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான்னு சொல்லிட்டேன். கலையா இருப்பான்னு சொன்னாதான் கலகம் ஆகி போச்சு. ஆமா, என்ன கொடுமை சரவணன்.